என்னுடைய ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நடந்த உண்மை. பேர் வேணா, ஒரு நபியின் பெயரை கொண்ட ஒரு நல்ல நண்பர், என்னோட ஒரு 2 வயசு கூட இருக்கும். அவர் யங்ஸ்டர், நல்ல ஒரு இளைஞர். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவரும் நல்ல தாவா பணியில ரொம்ப தீவிரமா ஆர்வமா இருப்பார். அவர் பேர் பிலால் பாய் அப்படின்னு. அவர் ரொம்ப மார்க்க விஷயங்களை எங்களுக்குமே சின்ன வயசுல நிறைய சொல்லி தருவார். நம்ம சும்மா எங்க ரோட்ல கேரம் போர்டு விளையாண்டு இருந்தா கூட, டேய் வாடா தொழுகைக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுவார். நல்ல மனுஷன், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும். அவர் ஒரு செய்தி எனக்கு சொல்றாரு. நான் ஒரு நாள் இந்த நபியுடைய பெயர் கொண்ட இந்த யங்ஸ்டர் இருக்கானே, ஏன்னா இதை நான் முக்கியமா இந்த ஹாஸ்டல்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு யூஸ் ஆகும். அப்ப அவனை கூப்பிட்டு எல்லாம் கும்பலா அப்படி நின்றுட்டு இருக்கும்போது, டேய் வாயண்டா தொழுகைக்கு போலாம் அப்படின்னு. லால் பாய் நீங்க போறதுனா போங்க, நாங்க விளையாண்டு இருக்கோம்ல அப்படின்னு. அப்ப இவர் சொல்லியிருக்காரு, டேய் கபருக்கு பதில் சொல்லுண்டா அப்படின்னு. எதுக்கு? ஹார்ட்லி அப்ப அவர் வயசு என்ன இருக்கும்னா ஒரு 21 22 வயசு இருக்கும். அப்ப எனக்கு ஒரு 17 16 அந்த மாதிரி இருக்கும். 10th 11th அப்போ சொல்றாரு, டேய் கபருக்கு பதில் சொல்லுண்டா. டேய் பிலால் பாய், கஃபூர் பைக்ல நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். என்ன சொல்லியிருக்காரு? கஃபூர் பைக்ல நான் பதில். அப்ப அந்த செய்தி அவர் உண்மையிலே என்கிட்ட சொல்லி காட்டினார். நான் அப்போ மைசூர்ல இருந்தேன். அப்ப எனக்கு அவர் சொன்னார், அவன் எல்லாரும் முன்னாலையும் கஃபூர் பைக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டான் அலீம். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் போன்னு சிரிச்சிட்டாங்க. அதான் ஒருத்தர் கேள்வி பண்ணி சிரிக்கிறது தானே, அப்படி ஒருத்தர் கலாச்சி சிரிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷேமாவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்பவுமே இப்படி ஃபீல் ஆக மாட்டாரு தாவா பண்றவரு, அவ்வளவு சீக்கிரம் டிமாரலைஸ் ஆகும். என்னுடைய ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நடந்த உண்மை. பேர் வேணா, ஒரு நபியின் பெயரை கொண்ட ஒரு நல்ல நண்பர், என்னோட ஒரு 2 வயசு கூட இருக்கும். அவர் யங்ஸ்டர், நல்ல ஒரு இளைஞர். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவரும் நல்ல தாவா பணியில ரொம்ப தீவிரமா ஆர்வமா இருப்பார். அவர் பேர் பிலால் பாய் அப்படின்னு. அவர் ரொம்ப மார்க்க விஷயங்களை எங்களுக்குமே சின்ன வயசுல நிறைய சொல்லி தருவார். நம்ம சும்மா எங்க ரோட்ல கேரம் போர்டு விளையாண்டு இருந்தா கூட, டேய் வாடா தொழுகைக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுவார். நல்ல மனுஷன், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும். அவர் ஒரு செய்தி எனக்கு சொல்றாரு. நான் ஒரு நாள் இந்த நபியுடைய பெயர் கொண்ட இந்த யங்ஸ்டர் இருக்கானே, ஏன்னா இதை நான் முக்கியமா இந்த ஹாஸ்டல்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு யூஸ் ஆகும். அப்ப அவனை கூப்பிட்டு எல்லாம் கும்பலா அப்படி நின்றுட்டு இருக்கும்போது, டேய் வாயண்டா தொழுகைக்கு போலாம் அப்படின்னு. லால் பாய் நீங்க போறதுனா போங்க, நாங்க விளையாண்டு இருக்கோம்ல அப்படின்னு. அப்ப இவர் சொல்லியிருக்காரு, டேய் கபருக்கு பதில் சொல்லுண்டா அப்படின்னு. எதுக்கு? ஹார்ட்லி அப்ப அவர் வயசு என்ன இருக்கும்னா ஒரு 21 22 வயசு இருக்கும். அப்ப எனக்கு ஒரு 17 16 அந்த மாதிரி இருக்கும். 10th 11th அப்போ சொல்றாரு, டேய் கபருக்கு பதில் சொல்லுண்டா. டேய் பிலால் பாய், கஃபூர் பைக்ல நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். என்ன சொல்லியிருக்காரு? கஃபூர் பைக்ல நான் பதில். அப்ப அந்த செய்தி அவர் உண்மையிலே என்கிட்ட சொல்லி காட்டினார். நான் அப்போ மைசூர்ல இருந்தேன். அப்ப எனக்கு அவர் சொன்னார், அவன் எல்லாரும் முன்னாலையும் கஃபூர் பைக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டான் அலீம். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் போன்னு சிரிச்சிட்டாங்க. அதான் ஒருத்தர் கேள்வி பண்ணி சிரிக்கிறது தானே, அப்படி ஒருத்தர் கலாச்சி சிரிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷேமாவும் ஒரு மாதிரி